47 சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 47, சங்கீதம் 47 படிப்போம். சங்கீதம் 47. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. போதும். சங்கீதக்காரன் சொல்றான், சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. ஆமா, மாட்டினானா அவ்வளவுதான். கோலியாத்து எப்படி எப்படி மாட்டினானா அவ்வளவுதான். தேவனை பார்த்தாலும் சரி, கோலியாத்தை பார்த்தாலும் சரி, தாவீது என்ன பண்ணுவான்? கம்பீரமா முழங்குவான். என்னது? நீயோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலி சேனையில் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன்னுவான். நீங்க கோலியாத்து பார்த்தா அப்படியே சுண்டு வீழ்ந்து அப்படியே ஓடி ஒதுங்கி பதிங்க. கோலியாத்து 9 அடி உயரம், ராட்சதன், ஈட்டியோடு வரான், பட்டயத்தோடு வரான்னு சொல்லிட்டு பயந்துடக்கூடாது. படிக்க திருப்பி அதை சொன்ன சகல ஜனங்களை ஆமா, அங்க கோலியாத்துக்கு முன்பாக சவுல் ராஜா 6 லட்சம் போர் வீரர்கள் இருக்கிறாங்க. கோலியாத்துக்கு முன்பாக யாருக்கு இருந்து? சவுல் ராஜா, ராணுவ வீரர்கள் எல்லாம் இருந்து 40 நாளா அந்த கோலியாத்து வந்து என்ன பண்றான்? தேவனுடைய ஜனங்களை நிந்திக்கிறான், தூஷிக்கிறான். 40 நாளா கம்பீரித்து சத்தம் போட்டிருக்கணும். என்ன சத்தம் போட்டிருக்கணும்? தாவீது என்ன சத்தம் போட்டான்? நீயோ நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தை போட்டான் பாரு சத்தம். அந்த மாதிரி சவுல் ராஜா முதற்கொண்டு 600 போர் வீரர்களும் சத்தம் போட்டிருந்தா கோலியாத்து நின்று காத்து புகை மாதிரி அழிச்சு போட்டுப்பான். ஆனா யாருமே அந்த சத்தம் போடல. எல்லாம் முட்டி இடிக்குது. சவுல் ராஜா முதற்கொண்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன பிடிக்குது? கடன்னு முட்டி இடிக்குது. கோலியாத்தை பார்த்தா நீ உனக்கு இடிக்கூடாது. இந்த செய்தி கேட்குற உனக்கு குறிப்பா இந்த செய்தி கேட்குற உன் வாழ்க்கையில கோலியாத்தை பார்த்தா, கோலியாத்துனா இருப்பா? ஆதாம் மூலமா பிறந்தவன். ஆள் பெரிய ஆள் ஆகலாம், பெரிய பட்டம் இருக்கலாம், பெரிய பதவி இருக்கலாம், பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துக்கிறாரு, பெரிய பிரதம மந்திரிலேருந்து வந்துக்கிறாரு, அரசாங்கத்திலேருந்து வந்துக்கிறாரு, முதலமைச்சர்லேருந்து பெரிய ஆள் அப்படியே திகைச்சு போடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை அவன் பேர் சொல்லி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொடுக்குறோம். ஆதாம் மூலமாக தான் பிறந்தவன். பெரிய பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாலும் சரி, ராணுவ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாலும் சரி, அது யாரோ எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் சரி, ஆதாம் வழியாக பிறந்து நன்மை தீமை அறியத்தக்கவன் தான் மனுஷன். புரியுதா? சிம்ம சொப்பன மாதிரி இருக்கக்கூடாது. அவனை நினச்சி பயந்துட்டு இருந்தீனாக்கா அவன் தான் உன்னை ஜெயிப்பான். தாவீது என்ன பண்ணான்? கோலியாத்தை பார்த்தமே, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். விருத்த சேதனா ரசிக்கப்படாதவன், ஆதாம் மூலமா பிறந்தவன், நன்மை தீமை அறியத்தக்கவன். விருத்த சேதனமே இல்லை அவனுக்கு, தேவனே இல்லை, உள்ள பிசாசு தாங்கிறான் கோலியாத்துக்குள்ள. ஆதாம் கோலியாத்துக்கு பிசாசு இருக்கிறான். பிசாசை பார்த்து பயப்படுறது, வியாதி பார்த்து பயப்படுது, சாபத்தை பார்த்து, மரணத்தை பார்த்து, கடன் தொல்லை பார்த்து, ஐயோ இவ்வளோ பெரிய கடன் தொல்லை, எங்கள் மனைவி வச்சோட எனக்கு எதிர்காலத்தில் வச்சா பயமாகுது. அதான் கோலியாத்துன்றது எதிர்காலம். ஏதானா கேட்டான், பொல்லாத மனிதன், வியாதி, சாபம், செங்கடல், யோர்தானு, அக்னி சூளை, எதமானா கேட்டான். படி அது வந்து சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாகனாக்கா, தேவனுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை தான் கொடுக்கணும். பரமண்டல இருக்க பிதாவே, எப்படி கத்துக்க ஜபத்தை? நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய பரமண்டல இருக்கிற பிதா, பரமண்டல பரலோக பிதாவுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய இயேசுவின் நாமம். ஆண்டு பிதாவாகி சந்தோஷப்படுவாராம். உம்முடைய நாமம், அங்க நம்முடைய நாம இயேசுதான். இயேசு யாரு? நன்மை தீமையா ஜீவன் வச்சுக்கிறியா? ஜீவ சர்ற ஜீவ ரத்தம். அந்த தேவ நீதி உயிர்த்ததுல பிதாவாகி தேவன் குத்துடணும். அங்க முதல்ல செட்டில் பண்ணிடணும். அங்கதான் தேவதூர் வந்து இங்க பெத்தையில கோலியாத்தை அடிக்குது. இங்க தேவனுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமம், உம்முடைய நாமனா கர்த்தருடைய நாமம், உம்முடைய ராஜ்யம்னா பரலோக, உம்முடைய இயேசு சாமண்ட வந்து குத்துணும் தேவனுக்கு முன்பாக. இங்க ஒருத்தங்கிறான் பூமியில கோலியாத்து
அப்படியே மிரட்டிக்கிறான் 40 நாளா. என்ன பண்றோம் பாரு. சவுல் ராஜாக்கு முட்டி இடிக்குது, கடை 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 முட்டி இடிக்குது. பார்த்துக்கிறேன், ரொம்ப ஓவர் பயம் வந்துச்சா தானே முட்டி இடிக்கும். சவுல் ராஜாக்கு முட்டி இடிக்குது. இங்க என்ன சொல்லி சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். கம்பீரமா ஆர்ப்பரிக்க என்னது? கர்த்தருடைய நாமத்தை லட்ச கோடி கணக்கில் கொடுக்குறேன்னு சொல்லணும். இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? யோசுவா தலைமையில எரிகோ கோட்டைக்கு முன்பாக என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரித்தார்கள் போனது. எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரிக்குது. என்னத்தை ஆர்ப்பரிச்சிருப்பா? இயேசு நாமத்தை தான். கர்த்தருடைய நாமம் இயேசு சாமம். பரலோகராஜ், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, தேவ நீதி உயிர்த்தெழுக்குது ஜீவ சரீரத்தில். கூட வாயில் இது அவன் பேர் தேவன் தனக்கு உலகத்துக்கு வச்சுன்னா கோலியாத்து உண்டுன்னு ஆகிடும். பொத்துன்னு கீழே வந்தானா பாரு. எரிகோ கோட்டை பொத்துன்னு கீழே வச்சான். எடுப்போம் இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கிட்டு ஜனங்க ஆர்ப்பரிக்கிறாங்க பாரு. யோசுவா ஆர்ப்பரிக்க தெரியணும். ஆர்ப்பரிக்கிறதுனா கிறிஸ்துவ ஆர்ப்பரிக்கணும். ஆமா, பயம் கவலை வெறுப்பு போய் ஆர்ப்பரிப்பு மாதிரி கம்பீரமா பயத்தில் போயிடுவாங்க. கம்பீரமா பயப்படுவாங்க. கம்பீரமா சோர்ந்து போவாங்க. கம்பீரமா கவலைப்படுவாங்க. வியாதியை பார்த்து, கடன் தொல்லை பார்த்து, ஆபத்தை பார்த்து, மரணத்தை பார்த்து, பொல்லாத மனிதர்கள் பார்த்து அப்படியே கம்பீரமா ஆர்ப்பரி செத்து பிசாசு அழிஞ்சே போடுவாங்கள. கம்பீரமா ஆர்ப்பரிங்க. யோசுவா தலைமையில கம்பீரமா ஆர்ப்பரிச்சாங்க பாருங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 9 படிக்க. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியர்களுக்கு முன் யுத்த சன்னத்துடனானவர்கள் நடந்தார்கள். பின்தொண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு முன் பின் சென்றது. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சு புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வரப்படினான். அவர்கள் திரும்ப பாளையத்தில் வந்து பாளையத்தில் ராத்தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். 97 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னதானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின்தொண்டோவெனில் எக்காலங்களை ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒருவர் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாள் செய்தாங்க. கர்த்தருக்கு அங்க வார்த்தை கவனிங்க. கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாலே, அங்க கோலியாத் இது எரிகோ கோட்டைக்கு முன்னாலே இது செய்யறாங்க. 6 முறை வராங்க. எரிகோ கோட்டைக்கு இங்க கர்த்தருக்கு முன்பாக, எரிகோ முன்பாக, அங்க தேவனுக்கு முன்பாக, இங்க கோலியாத்துக்கு முன்பாக. அதான் அங்க தேவனுக்கு முன்பாக, உலகத்துல பிசாசுக்கு முன்பாக. தேவன் பிசாசு, பிசாசு பாவம், சாபம், மரணம், பொல்லாத மனிதன், வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளத்துக்கு முன்பாக, பரலோகத்துக்கு முன்பாக. இது சென்ட்ரல் இருக்கிற கர்த்தருடைய நாமத்தை பரலோகத்துக்கு கொடு, பாதாளத்துக்கு கொடு. பாதாளம் ஓய்ஞ்சிச்சு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வாரு. அப்போ கர்த்தருடைய நாமம், இயேசு நாமத்தை, இயேசு நாமம், இயேசுக்கு சாமட்ட வாக்குத்தத்தம் பரலோகமே இருக்குது. இயேசு நாமத்துல முன்னாடி பாதாளங்குது. பொல்லாத மனுஷன், வியாதி ஒரு பாதாளம், சாபம் ஒரு பாதாளம், மரணம், தரித்திரம், அகால மரணம், ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், அது ஒரு பாதாள சக்தி உனக்கு முன்னாடிக்குது. தேவனுக்கு முன்பாகவும் பாதாளத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தை கொடு. இயேசு நாமெல்லாம் என்ன கொடுப்பேன்? ஆதாம் நாமத்தை கடவுளுக்கும் கொடுப்பேன், உலகத்துக்கும் கொடுப்பேன். பொல்லாத மனுஷன் ஐக்கிய கடவுள் கிட்ட உதவி வராது. இயேசு நாமத்தை பிதாவாகி கொடுக்குன்னா பிசாசு வருவார். கடவுளுடைய உதவி கிடைக்குமா? என்ன இல்லாமல் வருவனும். அதுதான் இயேசு கிறிஸ்து ஜீவனை ஏற்றுக்கொள்ளணும். ஜீவ வித்தற்கனையும் புஷிக்கணும். எனக்கு ஜீவத்திற்கனையே வேணா, கடவுள் வந்து உதவி செய்ய எப்படி உதவி செய்வார்? இயேசுவின் வழியாக தான் உனக்கு உதவியே செய்வோம். இயேசுவே வேணான்னு சொல்லிட்டாக்கா பிசாசம் வந்து உதவி செய்வான். அப்போ பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் முன்பாக தான் நீ நிற்கிற. பாதாளத்துக்கும் கர்த்தருடைய நாமம், பரலோகத்துக்கும் கர்த்தருடைய நாமம். இயேசு மத்தியஸ்தர், தேவன் மனுஷன். அந்த இயேசு நாம தான் தேவ நீதி உயிர்த்தெழுக்குது. இந்த இயேசு நாமம் இல்லைன்னா பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் முன்பாக நன்மத்தையும் அறியத்தக்கவனா இருப்பேன். சுய நீதி அநீதி, ஆதாமின் சிந்த தேவனுக்கும் காட்டுவேன், பாதாளத்துக்கும் மாம்சத்தை, ஆதாமின் சிந்த மரணத்தை கொடுக்கும், சாபத்தை கொடுக்கும், வறுமை, தரித்திரம், போராட்டம், சாகவே சாவா. இந்த கனியை புஷிக்கும் நாளிலே, நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே சாகவே சாவி சொன்னாரே இல்லையா? ஏன்னா நன்மத்தையும் காரியம் தான் தேவனுக்கான. எவ்வளோ படிப்பு, எந்த நாடு, எந்த தேசம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி,
வானத்துக்கு பூமி எல்லோரும் பாவம் செய்து ரோமர் 3:20 தேவ மகிமைட்டுட்டாங்களாம். எல்லோரும் படிச்சவன் படிக்காத ஏழை பணக்காரங்க தானு பெண்ணு ஆதாம் வழியா அம்மா வயிற்றுல பிறந்துங்க நன்மை தேவன் நல்லவன் கேட்டவன் அதை போய் தேவனுக்கு முன்பாக காட்டும் உலகத்துக்கு முன்பாக காட்டினாக்கா கோலியாத்து ஒரே அடி போட்டு தட்டுவான். அதான் தான் இயேசு ஏற்றுக்கொள்ளணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே எல்லோரும் எண்ணிருத்த நானே ஜீவப்பம் இந்த அப்பத்துக்கு திராட்சை பானம் பண்ணுங்க. கையத்தட்டு காண்டவர் அல்லையில கையத்தட்டு ஜோரத்தட்டு. அப்போ 2ஆம் நாளில் பட்டணத்தை சுற்றி பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தினம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தினம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தினம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதிகள் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த கட்சி வருஷம் படிப்பா, இந்த 16ஆவது வருஷம் படி பண்ணிக்கலாம். ஆமா, ஆத்பரிகள் சொல்றான். எங்க எரிகோ கோட்டை, எரிகோ பட்டணத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு குத்துட்டாரு, பட்டணத்துக்கு கையில் குத்துட்டாரு. இங்கே பட்ச சங்கீதத்துல சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். அப்ப எக்காலவு கம்பீரம் என்ன ஆர்ப்பம்? ஜீவ வார்த்தை, ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம் கம்பீரமா தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். எரிகோ பட்டணத்துக்கு கொடுத்தார், காணா தேசத்தையே கொடுத்துட்டாரு. கட்டால் வீடு, நடா தோப்பு, பால், தேனு, நலம், விசாலம் எல்லாம் இந்த யோசுவா போய் என்ன பண்றான்? காணா தேசத்தையே போனான். கட்டால் வீடு, உயரமான கட்டிடங்கள், வானுயர கட்டிட, கட்டால் வீடு, நடா தோப்பு, பால், தேனு, நலம், விசாலம் எல்லாம் யோசுவா போய் சுதந்திரிக்கிறான் பாருங்க. யோசுவா யாரு? அவன் வித்யா, அவன் ஒரு ஆள், அவன் மட்டும் அவனை மாதிரி ஆள் தான் நம்பலாம். ஆதாம் வழியா பிறந்தவன் தான் பிறக்கும்போது. ஆனா கிறிஸ்து பழுதற்ற பலி, ஆட்டுக்குட்டி ரத்தம், நீதி பழைய ஏற்பாட்டில் அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்குறான். தேவன் மனுஷன் வரணும். பரலோகம் பாதாளம், கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய நாமத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமண்ட வாக்குத்தத்தம். அது தேவ நீதி உயிர்த்ததில் தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக வாய்நாளெல்லாம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ காணா தேசத்தையும் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். அதனால நீங்க என்ன பண்ணணும்? கோலியாத்தை பார்த்தாலும் சரி, ஆமானை பார்த்தாலும் சரி, பார்வோனை பார்த்தாலும் சரி, பொல்லாத மனிதர்களை பார்த்தாலும் சரி, சிங்கத்தை பார்த்தாலும் சரி, கரடியை பார்த்தாலும் சரி, நல்ல பாம்பை பார்த்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். தேவப்படுது மனுஷன் சீரிக்கிற பாம்பு போல இருக்கிறான், கெஜிக்கிற சிங்கம் போல இருக்கிறான், கரடி மாதிரி மிருகம் போல இருக்கிறான். கவலைப்படாத, மிருக சிங்க கபிலே தாவீது போனான், தானியேலு. கர்த்தருடைய நாமத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தான். சிங்கத்துக்கும் கர்த்தருடைய நாமம் தான். ஜீவ சர ஜீவரத், கர்த்தருடைய நாமம் ஜீவன், ஜீவ சர ஜீவரத்தான். சிங்கம் என்ன பண்ணிச்சு? சேதப்பட்ட தானியேல ராஜாவுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமம் தான். அவனுக்கு பொய் கேஸ் போட்டாங்க பாரு, அவனுக்கும் கர்த்தருடைய நாமம் தான். பரலோகத்துக்கு கர்த்தருடைய தானியேலு. சிங்கம் கம்பெனி வாய் போயிடுச்சு. கையை தட்டி அவளுக்கு அறையிலையா? கையை தட்டி சொல்றா. அப்போ சிங்கத்துக்கு முன்பாக இருந்தாலும் சரி, அக்னி சோழியா இருந்தாலும் சரி, அது சிறைச்சாலியா இருந்தாலும் சரி, அது பாவமாக இருந்தாலும் சரி, மரணமாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, தரித்திரமாக இருந்தாலும் சரி, பாதாளமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமம். இயேசு உயிர்த்தெழும் ஜீவனமா இருக்கிறார். உலகத்துல மரணம் இருக்குது, அந்த மரணத்துக்கு உயிர்த்தெழும் ஜீவனம் தான். மரணம் கடந்து போயிடும். லாசருவே வெளியே வாழ்றாரு, செத்து 4 நாள் ஆச்சு. அவர் என்ன? இயேசு உயிர்த்தெழும் ஜீவன். இயேசு பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. லாசர் வியாதிப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணிட்டான், மரணத்துல செத்து கிடக்கிறான். மரித்தோரை எழுப்புகள்றாரு சேசரில் பார்த்து. மரித்தோரை உயிர்த்தெழும் ஜீவனை கொடுக்குறாரு. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு சத்தம் எழுந்து வர்றான். கையை தட்ட இல்லையா? தட்டு, கையை தட்டா. அதனால உலகத்துல பாவமும் மரணமும் இருக்குது. நீ பாவத்தை சம்பளம் மறந்துடாது. பாவம் மரணம் அழிச்சிடும். நீ தேவ நீதி உயிர்த்தெழுமா. இயேசு தேவ நீதி உழித்தெழுதல். பாவத்துக்கு மரணம் ஆப்போசிட்டு, பரிகாரம் தேவனி. மரணத்துக்காக உழித்தெழுதல், தரித்திரம், எல்லையற்ற ஐஸ்வர்யம். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவலுக்கு தரித்திரத்தை ஜெயிப்பாய், கோலியாத்தை ஜெயிப்பாய், பொல்லாத மனுஷனை ஜெயிப்பாய். இல்லப்பா அந்த தாமஸ் எப்போ பார்த்தாலும் ஜீவனு தேவனுக்கு தனக்கு உலகத்து இருக்குமா தான் இருப்பேன்னா, நீ நன்மை தேம காரியத்தை தான் உலகத்துக்கு, சிங்கத்துக்கு, கரடிக்கு, பொல்லாத மனுஷன், வியாதி, வன்மை, தரித்திரத்துக்கு, பிசாசுக்கெல்லாம் காட்டிகிட்டே இருப்பேன். பிசாசு ரொம்ப கொண்டாட்டம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்றாரா இல்லையா? அதனால தான் ஜீவனை வாங்கிக்கோ. ஜீவ வச்சதுக்கு நீ அந்த ஜீவனில் தேவநீதி நம்மளுக்கு உயிர்த்தது பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை வாங்கிக்கோ. நன்மை தீமை பொந்துட்டுக்கிற நீ. எல்லாரும் அப்படிதான் பிறக்கும்போது அப்படிதான் பிறக்கணும், தவிர்க்க முடியாது. என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்குணத்தில் உருவாயிருக்கிறேன். அதனால வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம்.
தேவனுக்கும் உலக பாதாளத்துக்கு முன்பாக நன்மை தீமை காரியத்தை காட்டினா பிசாசு நம்ம வாழ்க்கை வியாதி உருவே பிள்ளை வாழ்க்கை திருடம் திறந்து குழந்தை வைக்கும் குடும்பத்தில் வியாதி வறுமை தரித்திரம் பாதாளமாகுது. அப்போ ஏசு என்ன பண்ணணும்? வருத்தப்பட்டு பாருங்க எல்லோரும் எண்ணி நான் ஜீவப்பத்தை திராட்சை பானம் பண்ணு. அதை தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடு, கோலியாத்து கொடு, பொல்லாத மனிதர் ஆபத்து வியாதி வறுமை தரித்திரம் எல்லாத்துக்கும் கொடு. இயேசு தேவ நீதி உயிர்த்தெழு கொடு. பாவம் மரணம் என்கிற கோலியாத்தை ஜெயிப்பாய், சாபத்தை ஜெயிப்பாய், மரணத்தை ஜெயிப்பாய், தரித்திரத்தை ஜெயிப்பாய், பாதாத்தை ஜெயிப்பாய், எரிகோவை ஜெயிப்பாய், செங்கடல் பிளந்து போகும், யோர்தான் பின்னிட்டு போகும். ஒரு சக்சஸ்ஃபுல் மேன். அல்லேலூயா. அப்போ சங்கீதம் 47:1 சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பணி. அந்த தேவனுக்கு முன்பாகன்றதை ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு போட்டுக்கோ. சில பேர் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவ காட்டுவாங்க, மக்கள்கிட்ட மாம்ச சிந்தை காட்டுவாங்க. பெயிலு. தேவனுக்கும் கிறிஸ்து, மனிதர்களுக்கும் கிறிஸ்து. புரியுதா? கர்த்தர் எடுத்த அன்பு இறக்கல்ல மனுஷங்கிட்ட மாம்சத்தை காட்டினாங்க போட்டு தள்ளிடுவான் மனுஷன். அப்போ தேவனாகிய கர்த்தரிடத்தில் முடி இருத்தோடு முழு ஆத்மாவும் முழு பலத்தோடு அன்பு குருவாயாக. அது கொப்பா என்னன்னா உன்னிடத்தில் அன்பு, பிறனிடத்தில் அன்பு. என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவன வானத்தில் பரலோகத்தை குத்துது. உன்னை சபிக்கணும் ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய், சத்துக்களை செய், உன்னை துன்பப்படுத்த ஜபம் பண்ணு. கிறிஸ்து தான் கொடு. கிறிஸ்து தேவ நீதி உயிர் இயேசு சாமிட வாக்குத்த பரலோகமே இருக்குது. என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பயந்துட்டு இருக்காத, நல்லா தான் இருக்கும். நாடே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் எண்ணி வாக்கு அவனை நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமா, இல்லைன்னா பிசாசுக்கிட்டே ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் வருஷம் முழுக்க நன்மை தீமை காரியம், சுயநீதி அநீதி, கண்டிலிச்சமா ஜீவன் அவிஷம் ஆகாது போகாது வராது விளங்காது இப்படியே பேசி 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 பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. சும்மா கொசுக்கு நாய்கள்லாம் கூட கட்சி சாதிச்சிடும். உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்குது. எங்க பார்த்தாலும் மரண சக்தி, ஆபத்து, விபத்து, பொல்லாத ஆக்சிடென்ட் எத்தனையோ இருக்குது. பிசாசு சக்திகள் உலகத்துல எல்லாம் உன்னை கொல்ல பார்க்குது. திறந்து கொண்டது ஐக்கியது துடிக்குது உலகமே. வானம் பூமி சமுத்திரம் அக்னி சோலை சிங்கம் கரடி பொல்லாத மணி அழிக்கும் தொல்ல. நீ தப்பிக்கணும்னா சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுடைய கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். இயேசு ஜீவன் பரிபூர்ண உம்முடைய நாம் உம்முடைய ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாமும் முழு வாய்நாள்லாம் கூட கத்தை. நான் எக்காலத்தில் அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும். எக்காலம் எந்நேரமும் சாவிது பாருங்க. கோலியாத் சூப்பரா ஜெயிக்கிறான். ராஜா கூட பயந்து விட்டார், ராணுவ பயந்து ஓடுறாங்க. கோலியாத் தாவீது தைரியமா போறான் பாரு. நீயோ நீதி கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறப்பா. சும்மா சைட் ஆயிடுச்சா பாரு, கரெக்டா நெத்தில் தான் போய்விது. கர்த்தருடைய நாமத்தை கோலியாத்து பேர் தேவன் தனக்கு ஆதாரம் மூடு கொடுத்து கொடுத்தா எப்படி சுத்தி அடிச்சாலும் கரெக்டா நெத்தில் தான் அந்த கல் தேவத்துக்கு கரெக்டா போய் அடிப்பான். அதான் கர்த்தருடைய நாமம், இயேசுவின் நாமம். நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டதான் இயேசு ஜீவ ஜோயே ஜீவன். அதனால தான் என்னுடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். அது கீழே பாருங்க, உன்னதமானவருடைய கர்த்தர் பயங்கரமானவர், பூமியின் மீது எங்கும் மகத்துவமான ராஜாவுமா இருக்கிறார். சங்கீதம் 47:2 ஜனங்களை தமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை சுமந்து சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். கீழே பாரு எவ்வளவு ஆசீர்வாதம். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தளினார். வாழ்க்கையில பிசாசு எக்கால சத்தம் போல எழுதக்கூடாது. கவலை கவலை சுயநீதி பிசாசு எக்கால மாதிரி உன் வாழ்க்கையிலேயும் உன்னி அழிச்சு விடுவோம், உன் குடும்ப சமுதாயத்தை அழிச்சு விடுவோம். தேவன் எழுந்துள்ள ஜீவ விச்சத்திகனி அவர் தேவ நீதி உயிர் பாரு. தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தளினார். சங்கீதம் 47:5 தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகளின் மேல் அரசாளுவார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுவார்கள். பூமியின் கேடங்கள் தேவனுடைய, அவர் மகா உன்னதமானவர். கையத்தை டலேலியா ஜெபம்லாமா? அவர் மகா உன்னதமானவர். யார் உன்ன? இயேசு தான் உன்னதம். இயேசுனா நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர் தான் இயேசு. இயேசு நன்மை தீமை அறியத்தக்க இயேசு. நானே வழி சத்தியமோ ஜீவனமோ. அந்த ஜீவன தேவ நீதி சூயே ஜீவன். நன்மை தீவில எல்லாம் சுய நீதி அநீதியை கண்டு மகா கேவலமான வாழ்க்கை. இயேசு மகா உன்னதமானவர். அந்த ஜீவ சர ஜீவ சிலுவையில் ஒன்று குத்துட்டாரு, முழு உலர்ந்து குத்துட்டாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இயேசு ஜீவ சரஜி ஏட்டு சேர்த்து குத்துட்டாரு சிலுவையில். இப்போ அந்த ஜீவ சர ஜீவ ரத்தத்தை எடுக்கிறோம். நன்மை தீமை பிசாசு குத்த கனிதான் நான் இருப்பேனாக்க மகா கேவலமான வாழ்க்கை. பிசாசு ஒன்று ஐக்கிய போடுவான். பொல்லாத மனிதர் ஆபத்து வியாதி வறுமை திருடம் திறந்து குழந்தை ஆகியிருந்தாலும் எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்கும். கிறிஸ்து அவர் தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறார். தேவ நீதி இயேசு சரி இயேசு ரத்தத்தை வெளியே போ பரலோகமே வானத்தோட சகல அதிகாரி ஆதி அவனது வெளிப்பட்டு இயேசு ஆமட்ட வாக்கு தத்துவம், ஜீவ வாக்கு தத்துவம். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இடைவிடாம கொடு, எக்காலத்தை கொடு, சோர்ந்து போகாம கொடு, வாய்நாளெல்லாம் கொடு. தேவன் ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுவார்கள். பூமி கேடங்கள் தேவனுடையவர்கள்.
அவர் மகா உன்னதமானவர். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவனை பாடிட்டு மக்களை சபிக்காதீங்க. உங்கள் சபிக்குள் ஆசை கிறிஸ்துவ கொடுங்க, பகைக்குள் நன்மை செய்யுங்க. பகைக்குள் ஜெயிக்க முடியாது. உங்கள் துன்பத்தை ஜபம் பண்ணுங்க. உம்படி ராஜா தேவன் தனக்கு ஆதாரம் முழு விலகு கொடுங்க. கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லி எச்சரிக்கை ரொம்ப விலகிறீங்க. ஆனால் பகை கஷ்டம் காட்டிக்கிட்டாதீங்க. பிசாசு ஜெயிச்சிருவாங்க வாழ்க்கையில். ஜபம் பண்ண பசுதாவே அறிவான காலை வேலையில் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்தணும். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமாம், இயேசு மத்தியஸ்தர். இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூரண தேவன் பிதாகுமார் பசுத்தாய் கொடு ஆதாம் முழு உலகம் தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டதான். பாவம் செய்து தேவ மகிழ்ச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு முன்பாக கிறிஸ்துவ சுமந்து கொண்டு போ. கோலியாத்துக்கு முன்பாக தாவீது கர்த்தருடைய நாமத்தை சுமந்து கொண்டு போய் தான் கோலியாத்து நீயோ நிதி கர்த்தருடைய நாமத்தை கொடுக்குறான். சவுலுக்கு முன்பாலும் கர்த்தருடைய நாமம் தான், வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய நாமம் தான். தாவீது எல்லா சத்துருக்களும் உடைந்து ஓடுறாங்க தாவீதுக்கு முன்பாக. அம்மோன் புத்திர மோவா பெலிசேரி எல்லாம் செஞ்சு ஓடுறாங்க தாவீதுக்கு முன்பால. கர்த்தருடைய நாமத்தை தேவனுக்கு கொடுக்குறான், உலகத்துக்கும் கொடுக்குறான். ஆடு மேய்க்கிற ராஜாவாகிட்டான். வர வர விருத்தி அடைகிறான். பசுத்தாய் தேவதூர்னால தாவீதுக்கு உதவி செய்கிறாங்க. ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆண்டுடைய தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல காத்து ஈசாக்கு ஆசுவாஸ் தானியேலு சிங்க கபியில போனவர் கர்த்தருடைய நாமம் தான். ஜீவ சிங்கத்துக்கே சிங்கம் கம்முன்னு வாய் கட்டி தேவதூதர் சிங்கத்தின் வாயை கட்டிட்டாரு. இந்த உலகமே ஒரு சிங்க கபி. உங்கள் எதிராளி எப்படி கெஜிக்கிற சிங்கம் போல எவனை வேகலாம் மகன் தேடி மனுஷனே 2 கால் சிங்கம் மனுஷன் கெஜிக்கிற சிங்கம் போல வேகலான்னு பார்க்குறான். கர்த்தருடைய நாமத்தை தீவிரமாக கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காவது சோர்ந்து போகாமல் கொடு. 100 பேருக்கு 1000 பேர் லட்சம் பேர் கோடி உலகத்துக்கே கொடு. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கர்த்தருக்கு முன்பாக மனுஷன் முன்பாக தான் நீ நிற்கிற. எங்கே போனாலும் மனுஷர்கள் தான். எங்கே போனாலும் ஆபத்து விபத்து நாசம் மோசம் பிசாசு திறந்து கொண்டது ஐக்கியமாக இருக்குது. பிசாசுக்கு இயேசு நாமம் தேவ நீதி உயிர் இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு பிசாசுக்கு பாதாளத்தை கொடு. நீ கர்த்தரை போற்றி பாடு, கம்பீரமாய் ஆர்ப்படி, கம்பீரமாய் இயேசு நாமத்தை தேவனுக்கு உலகத்துக்கு முழு உலகத்துக்கு கொடு. பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு பாதாளத்துக்கு பாவன்ட்டு மரணம் வெளியிடுவார். பசுத்தாவிர தேவதூர் வருவாங்க. மாபெரும் ஏய்ப்பில் கொடுக்குவார். அல்லேலூயா. பசுத்து பிதா இயேசு மத்திய மாறலும் அம்மது எங்கும் சுற்றித்தார். பிசாசின் வல்லமையில் ஆக்கப்பட்டு யாவரையும் குணமாக்கினார். எல்லாம் நன்மை தேவகார் தேவனுக்கு தனக்கு கொடுக்க. அன்றைக்கு அதே ஜனக்கு தான். எங்கே பார்த்தால் திருடர்கள், முழவர், செவடர்கள், வியாதிப்பட்டவர்கள், லேகோன் பிசாஸ் பிடித்தவர்கள் ஆதாம் வழியாக பாவம் செய்துட்டு பாவத்தை மரணத்தை தேவனுக்கு உலகத்தை காட்டி பிசாசு வழி சிக்கி தவிக்கிறாங்க. ஏசு நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ விசத்துக்கே ஜீவ சர ஜீவரத்தம் பிதாவாகி ஆதாம் முழு உலகத்து அத்துத்தாய் பசுத்தாவை இறக்கி 38 வியாதி விடுதல் திரும்ப தேவிகள் பிசாசு ஆகப்பட்ட யாவரும் குணமாகிறார். இனி அதிக இனி கிறிஸ்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. பசு பிதா இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மாபெரும் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டாங்க. இலவசமாக இருக்கிற கிறிஸ்துவேசுல மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கிறாங்க. இந்த கிறிஸ்துவேசுக்குள்வாங்க. அந்த கிறிஸ்துவேசு தேவ நீதி உயிர் பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. அந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. வாழ்நாள்லாம் கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க. ஏக்காலத்து கொடுங்க. நீயோ நீ நிதி இஸ்ரவேல் கர்த்தருடைய நாமத்தினால் அந்த கர்த்தரோட இயேசு தேவ நீதி உயிர் பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்குற கத்தாவே. சங்கீதம் 47:1 சகல ஜனங்களை கை கூட்டி தேவனுக்கு கம்பீரமாய் ஆர்ப்பணிக்கிறது. கம்பீரமாக கொடுங்க. இயேசு சாமண்ட வாக்கு தந்த தேவி நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யம் உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் எல்லையற்ற ஐஸ்வர்யம் எல்லையற்ற மகிமை எல்லையற்ற கிருபை அந்த இயேசு நாமத்தில் தேவி நீதி இயேசு சாமண்ட வாக்கு கம்பீரமாக கொடுங்க. தேவத்திற்கு ஆதாம் முழு வாய்நாளும் எக்காலம் கொடுங்க தாவே. பாவங்கள் சாபங்கள் மரணத்தை அசுத்தாவில் ஓடுற கத்தாவே. கல்வார் சொல்ல நம்முடைய பாவத்தை சாபத்தை மரணத்தை ஏற்றி தேச தலைமையில் கழிச்சு கவலைப்படல. பிதாவியும் மண்ணிலிருந்து ஜீவசர ஜீவரத்தம் தேவன் கைவிட்டு ஆவிபத்தி ஜீவசர ஜீவரம் வீட்டால் ஆவிச்சு ஜீவ சாதாரண முழுவதுக்கு 3 நாள் கம்பீரமா பாவத்தை மரணத்தை பாதாள பசுத்த தேவதூர் வந்து 3ஆம் நாள் உயிரோடு வானத்தில் சகல உலகத்தை கொள்ளை கொண்டார். பிசாசுக்கு வாங்கிட்டாரு. அந்த சுவிசேஷ ஜோய ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாளாக விழுப்பத்துக்கு இடைவிடாமல் எக்காலத்து சோதனை விழுப்பத்துறதா இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மாபெரும் ஏப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபலியும் இருக்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க. துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க. ALC வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதற்கு நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 20 மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க.
குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளும் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாக நீங்கள் இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏப்பில் கொண்டு வர செய்தியை ஷேர் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.